நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது ஸ்லீவை வந்து அளவு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல்லையும் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல கையிலேருந்து ஆம்கோல் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இருக்கிறது தான் நல்லது. எப்போவுமே அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதனால் 2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எல்லோரும் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சொல்லுவாங்க. நான் 2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கன்றேன். இதுக்கப்புறம் இப்படி ஜாயின் பண்ணுறது. அதுக்கு அளவு ஊக்கு சைடில் உள்ளது அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக் பீஸ்க்குள்ள அளவு இப்படி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக அளவு ப்ளவுஸ்லேயும் கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் மேலே சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. நான் அப்புறம் போட்டு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு அதே மாதிரி அடுத்த பக்கமும் அதே மாதிரி ஸ்லீவில் நம்ம முதல்ல தைச்ச ஸ்லீவை வச்சு அடையாளம் வச்சுக்கோங்க. ஆம்கோல்லே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் ஜாயின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி காஜா சைடில் எவ்வளோன்னு பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது 4 தையல் போட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த கார்னர் பீஸில் கட் பண்ணி விட்டுங்க. விட்டுட்டு இதை மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மடித்து அடிச்சிருங்க. நூல்லாம் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி மடிச்சிருக்கோம். கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. முடிஞ்சது. எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங்காக நான் 3 பார்ட்டாக போட்டு விட்டுட்டேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அவ்வளோதான்.